வெல்கம் பேக் டு ஷைனிங் சோல் சேனல். இன்றைக்கி நம்ம விஷ்ணு பகவானோட தசாவதாரத்தில் 8வது அவதாரமான பலராமர் அவதாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலராமர் அவர்கள் ஆதிசேஷனோட அவதாரம். இவர் எப்படி பெருமாளோட தசாவதாரத்தில் இணைந்தார்? அது மட்டும் இல்லாமல் பலராமர் கிருஷ்ண பகவான் 2 பேருமே தசாவதாரத்தில் 2 அவதாரங்கள். இவங்க 2 பேரும் எப்படி ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க? இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகள் எல்லாத்துக்குமே விடையும் பலராமரோட சிறப்பு அம்சத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் உக்ரசேனர் அப்படிங்கிற யதுகுல அரசர் இருந்தார். இவர் மதுரா நகர ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இவருடைய மகன் தான் கம்சராஜா. கம்சராஜா ரொம்பவே ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். நாட்டு மக்கள் எல்லாரையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்தி ரொம்பவே ஒரு அதர்மத்தை உலகத்தில் நிலைநாட்டிட்டு இருந்தார். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதர்மம் தலைவிரித்து ஆடி பூமியோட பாரம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகுது. பூமாதேவி போயிட்டு பிரம்மதேவன் கிட்ட சொல்கிறாங்க, பூமியோட பாரம் ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு, நாட்டில் கொடுமைகள் பல நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதை நமக்கு தீர்த்து கொடுக்கக்கூடியவங்க மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ மகாவிஷ்ணு அவர்கள் தான் ஒரு அவதாரம் எடுத்து இதை சரி செய்கிறதா சொல்கிறாரு. எப்போலாம் உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ அப்போலாம் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக விஷ்ணு பகவான் அவர்கள் அவதாரம் எடுக்கிறாரு. ஸோ அந்த வகையில் அவர் அவதாரம் எடுக்கும்போது அவர் இன்னொரு வரமும் கொடுக்குறாரு. யாருக்குன்னா ஆதிசேஷனுக்கு. திருப்பார்கடலில் வீற்றிருக்க திருமாலுக்கு படுக்கையாகவும் குடையாகவும் எப்போவுமே ஒரு நிழல் போல துணையாக இருக்கிறவர் தான் ஆதிசேஷன். இந்த தசாவதாரத்தில் ஆதிசேஷனுக்குமே ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு பெருமாள் கொடுத்த வரம் தான் இந்த பலராமர் அவதாரம். எப்படி ஆதிசேஷன் அவர்கள் பலராம அவதாரம் எடுக்கிறாங்க, மகாவிஷ்ணு அவர்கள் கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிறாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். முன்னொரு காலத்தில் உக்ரசேனர் அப்படின்ட்டு யதுகுல மன்னர் வாழ்ந்து வந்தார். இவர் மதுரா நகர ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தார். இவருடைய மகன் தான் கம்சராஜா. கம்சராஜா ஓட பெரியப்பா வழி தங்கை தான் தேவகி. உக்ரசேனரும் தேவகனும் உடன் பிறந்த சகோதரர்கள். கம்சனோட பெரியப்பா வழி தங்கச்சி தேவகி. இதே மதுரா நகரில் சூரசேனர் அப்படின்னு யாதவகுல மன்னர் இருக்கார். அவருடைய மகன் வசுதேவர், மகள் குந்தி தேவி. குந்தி தேவியை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இவங்க தான் பாண்டவர்கள் மற்றும் கர்ணரோட தாய். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ அடுத்தடுத்து நம்ம மகாபாரதம் மற்றும் கிருஷ்ணர் அவதாரத்தில் பார்க்கலாம். இப்போது வசுதேவர் தேவகியை மனம் முடித்து ரொம்பவே சந்தோஷமாக அவரோட இல்லத்துக்கு போகிறாரு. கம்சன் தான் அண்ணன் அப்படிங்கிற முறையில் ரதத்தில் வசுதேவர் மற்றும் தேவகியை கூட்டிகிட்டு போய் அவர் இல்லத்தில் விடுறதுக்காக போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. அசரீரி அப்படின்னா ஒரு தெய்வ குரல். எங்கேருந்தோ நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறதுக்காக ஒரு குரல் ஒலிக்கும். அதுக்கு முகமோ தோற்றமோ எதுவுமே இருக்காது. அந்த வகையில் அந்த அசரீரி கம்சனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, கம்சா, வசுதேவர் தேவகி 2 பேருமே நீ ரொம்ப சந்தோஷமாக ரதத்தில் கூட்டிகிட்டு போகிற, ஆனால் இவங்களுக்கு பிறக்க போகிற 8வது மகனால தான் உன்னோட அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது. அது தெரியாமல் நீ போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசரீரி சொல்லுது. அதை கேட்ட கம்சன் ரொம்பவே குழப்பமடைகிறாரு. ரொம்பவே கோவப்படுறாரு. வசுதேவரையும் தேவகையும் கொண்டு போயிட்டு சிறையில் அடைக்கிறாரு. அவர் தேவகியை கொல்றதுக்கும் முற்படுறாரு. வசுதேவர் தான் தடுத்து, தேவகினால உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை, எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைனால தானே, அதனால் தயவு செஞ்சு தேவகியை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த தம்பதியருக்கு 6 ஆண் குழந்தைகள் பிறக்குது. எல்லாத்தையுமே கம்சன் ரொம்பவே கொடூரமாக கொன்னுடுறாரு. இந்த 6 குழந்தைகளோட இறப்புக்கு பின்னாடி இன்னொரு வரலாறும் சொல்லப்படுது. அது என்னன்னா, முற்பிறவியில் இரண்யகசிப்புவுக்கு தம்பியாக பிறந்தவர் தான் காலநேமி. இந்த காலநேமியோட அடுத்த அவதாரம் தான் கம்ச அவதாரம். காலநேமிக்கு 6 மகன்கள் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, பக்த பிரகலாதன் நமோ நாராயணான்னு விஷ்ணு பகவானோட மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது காலநேமியோட மகன்களும் இவர் கூட சேர்ந்துட்டு அந்த நாமத்தை சொல்லவும் ஹிரண்யகசிப்புக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. ஹிரண்யகசிப்பு, பக்த பிரகலாதன் இவங்களை பற்றின அவதார கதை நம்மளோட சேனலில் நரசிம்ம அவதாரத்தில் இருக்குது. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தவறாமல் பார்த்துட்டு வாங்க. அதனால உங்களுக்கு அடுத்தடுத்த அவதாரங்கள் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படியாக ஹிரண்யகசிப்பு தன் பெற்ற பிள்ளை பக்த பிரகலாதன் அவரையே கொல்ல துணிஞ்சவர். தன்னோட சகோதரனோட குழந்தைகளுமே இந்த மாதிரி நாராயண நாமம் சொல்கிறதுனால அவங்களையும் கொண்டு போய் கொன்னுடு அப்படின்னு காலநேமி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் காலநேமிக்கு மனதே இல்லை குழந்தைகளை கொல்றதுக்கு. அவங்கள கொண்டு போய் ஒரு தீவில் விட்டுடுறாரு. ஸோ இந்த முற்பிறவின் கர்மவினை தான் காலநேமியோட கையால் அந்த 6 குழந்தைகளும் சாகணும் அப்படின்னு இருந்திருக்கு. இருங்க, இந்த 6 குழந்தைகள் எப்படி
தேவகிக்கு குழந்தைகளாக பிறக்கிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இங்கே தான் மகாவிஷ்ணுவோட திருவிளையாடல் இருக்குது. மகாவிஷ்ணு அவர்கள் ஆதிபராசக்தி கிட்ட ஒரு சில வேண்டுகோளை கேட்குறாரு. முதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த இரண்யகசிப்போட சகோதரர் காலநேமியோட குழந்தைகள் எல்லாமே வந்து இந்த பிறவிலையும் பிறப்பெடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட குழந்தைகளோட கருவை நீங்கள் தேவகியோட கருவில் வைங்க அப்படின்றது தான் ஒரு வரம். ஸோ அதனால தான் காலநேமியோட குழந்தைகள் எல்லாமே வந்து தேவகியோட கருவுக்கு கொண்டு வரப்பட்டு கம்சன் கையாலே கொல்லப்பட்டன. இந்த 6 குழந்தைகளை வந்து கம்சன் கொன்றதுக்கு இதுதான் இந்த கர்மவினை தான் காரணம். அதுக்கப்புறம் 7ஆவதாக கருவுறுறாங்க தேவகி அவர்கள். இந்த நேரத்தில் ஒரு 5-6 மாதத்திலே வந்துட்டு கரு கலைந்திருந்து. ஏன்னா மகாவிஷ்ணு அவர்கள் ஆதிபராசக்தி கிட்ட இன்னும் சில வேண்டுகோள்களும் கேட்குறாரு இல்லையா? அதில் இன்னொன்று, தேவகியோட குழந்தைய வசுதேவரோட இன்னொரு மனைவியான ரோஹிணி அவங்களோட கருவில் மாற்றி வைக்க சொல்கிறாரு. இது எதனால் அப்படின்னா, கம்சன் வந்து 8ஆவது குழந்தைனால தான் மரணம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இப்போது 7ஆவது குழந்தை வந்துட்டு பாதியிலே இல்லை, கலைந்துருச்சு அப்படின்னா அடுத்து பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு 7ஆவதா 8ஆவதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நிலவும் இல்லையா? ஸோ அதனால் அந்த 7ஆவது குழந்தைய வந்துட்டு தேவகியோட கருவிலிருந்து ரோஹிணியோட கருவுக்கு மாற்றி வைக்கிறாங்க ஆதிபராசக்தி. இதுக்கப்புறம் 3ஆவதான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கோகுலத்தில் வாழ்கிற நந்தகோபர் அதுக்கப்புறம் யசோதா அந்த தம்பதியரோட கருவில் நீங்கள் போய் அவதரிக்கணும் அப்படின்னு ஆதிபராசக்தி கிட்ட கேட்குறாரு. அவர் கேட்ட மாதிரியே எல்லாத்தையுமே ஆதிபராசக்தி வரம் கொடுக்குறாங்க. அப்படியாக ரோகிணியோட வயிற்றுக்கு மாற்றி வைக்கப்பட்ட குழந்தை தான் பலராமர். இவர் 2 கருவறையில் வளர்ந்ததுனால மிகவுமே சக்தி பொருந்தி பலமாக இருந்தார். அதனால தான் இவருக்கு பலராமர்னு பேர். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 8ஆவது குழந்தையும் பிறக்குது. அவர் தான் கிருஷ்ண பகவான். வசுதேவர் என்ன செய்கிறாருன்னா, யசோதாவோட பெண் குழந்தை, அதாவது ஆதிபராசக்தியோட அவதாரமான அந்த குழந்தையையும் இவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை கிருஷ்ண பரமாத்மாவையுமே வந்து மாற்றி வச்சிடுறாரு. ஸோ 8ஆவது குழந்தை பிறந்த செய்தி கேட்டு வந்த கம்சன் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு ஆல்ரெடி ஒரு குழப்பம் இருக்குது, இது 7ஆவது குழந்தையா இல்லை 8ஆவது குழந்தையாது. இந்த நிலையில் பிறந்தது பெண் குழந்தை அப்படின்னும் போது இல்லை 8ஆவது மகன் தானே பிறக்கணும் அப்படின்னு இன்னுமே வந்து குழப்பம் அடைகிறாரு. சரி, எதுனாலுமே அவர் அந்த குழந்தைய வந்து கொல்றதுக்கு தயாராயிட்டாரு. அந்த வகையில் குழந்தையை கொல்ல துணியும் போது ஆதிபராசக்தி தேவி அவர்கள் பயங்கர உக்ரமான அவதாரம் எடுத்து, கம்சா உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு, மகாவிஷ்ணு அவர்களே உன்னை கொல்றதுக்காக பிறந்திருக்காரு, இனிமேலாவது உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு மறைஞ்சிட்றாங்க. நடப்பது எதுவுமே புரியாத கம்சன் அவர்கள் தன்னோட சகோதரியும் மைத்துனராகிய தேவகி வசுதேவர் 2 பேருமே விடுவிச்சிடுறாரு. கோகுலத்தில் இவர்களோட 8ஆவது குழந்தையான கிருஷ்ணரும் ரோஹிணியோட குழந்தையான பலராமரும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஓடி விளையாடி மகிழ்ச்சியாக இருக்காங்க. பலராமர் சிறு வயதிலேயே மிகவும் பலமும் பராக்கிரமமும் பொருந்தியவராக இருக்காரு. அவருடைய ஆயுதம் ஏற்கலப்பை. ஒரு முறை கோகுலத்தில் இருக்கிற கோபாலர்களும் கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு பனம்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அங்கே கிருஷ்ணர் பலராமர்கிட்ட எப்போவுமே பாசமாக, பலராமண்ணா அந்த பனம்பழ காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பனம்பழங்களை பறித்து சாப்பிட்றதுல ஒரு சிக்கல் இருக்குது. தீனகன் அப்படிங்கிற கொடிய அரக்கன் அந்த பனங்காடை காவல் காத்துட்டு வந்துட்டு இருந்தான். அவனை மீறி அதை போய் சாப்பிடவும் முடியாது. அப்படி யாராவது சாப்பிட்டாலும் அவன் அதை விடமாட்டான். அந்த விதத்தில் இவங்க எல்லாருமே போகும்போது அவன் இவங்களை அழிக்கிறதுக்கு முற்படுறான். அப்போது பலராமர் அவர்கள் மிகுந்த ஒரு பராக்கிரமத்தோட அந்த அரக்கனை தன்னோட கைகளாலே சுழற்றி அடித்து கொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த பனம்பழங்களை அங்கே இருக்க கோபாலர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக கொடிய அசுரனான பிரம்மலாசுரனையுமே பலராமன் அவர்கள் அழித்திருக்காரு. அந்த கோகுலத்தில் இருக்க சிறுவர்கள் எல்லாருமே விளையாடும் போது பிரம்மலாசுரன் அப்படிங்கிற அரசன் ஒரு சிறுவர் மாதிரியே வேடமிட்டு வந்து அங்கே இருக்க சிறுவர்களை ஒருத்தர் பின் ஒருத்தராக தூக்கிட்டு போயிட்டு அவர்களை அடித்து சாப்பிட்டுடுறான். இதை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணரும் பலராமனும் எப்படியாவது இவர்களை தன்னோட இதில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து ஒரு சிறுவர் மாதிரி மாறுவேடமிட்டு வரும்போது நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம், இதில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தோக்குறவங்க தன்னோட தலைமையில் தூக்கி வச்சுட்டு இந்த மாட்டு மந்தையை சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இதில் வந்து கேங் யார், அதாவது டீம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணரும் அந்த அரக்கர் சிறுவனை மாறுவேடமிட்டு வந்த அரக்கரும் ஒரு டீம்,
பலராமரும் அங்கே இருக்க சிறுவர்களில் ஒருத்தனும் அவங்க ஒரு டீம் அந்த மாதிரி விளையாடுறாங்க. கிருஷ்ணர் வேணும்ட்டே வந்துட்டு தோத்துடுறாரு. ஏன்னா அப்போ தான் வந்து பலராமர் வந்து இவங்களோட திருவிளையாடலை வந்து விளையாட முடியும் இல்லையா? ஸோ வேணும்னே வந்து தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தோர்த்த டீமில் இருக்க அந்த அரக்கன், சிறுவர் உருவத்தில் இருக்க அந்த அரக்கன் வந்து ஜெயிச்சவங்கள தோளில் தூக்கிட்டு மாட்டு மந்தையை சுற்றணும். ஸோ அந்த வகையில் அந்த அரக்கன் வந்து பலராமரை தூக்கிட்டு மாட்டு மந்தையை சுற்றுறதுக்காக முற்படுறான். ஆனால் அவன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறான். ஏன்னா அவருமே ஒரு சின்ன பையன் தானே, ஸோ அவரையுமே அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அரக்கரோட குணம் புரிஞ்சுக்கிட்ட பலராமன் அவர்கள் என்ன ஆறாருன்னா, பல ராமர்களாக வந்து உருவம் எடுத்து மிகவும் வந்து அவருக்கு ஒரு கனத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தோளில் தான் அவர் தூக்கிட்டு ஓடுறாரு இல்லையா? ஸோ ரொம்ப அவருக்கு வந்து வெயிட் தாங்கவே முடியாமல் அவர் கீழே போட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பலராமர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட கைகளால் ஓங்கி அந்த அரக்கன் தலையில் ஒரு கொட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அரக்கனோட தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறுது. ஸோ இப்படியாக பிரம்மலாசுரன் அப்படிங்கிற கொடி அரக்கன் அழிக்கப்பட்ட அங்கே இருக்க சிறுவர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக கோகுலத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படியாக பலராமர் அவர்கள் அங்கே இருக்க கோகுலத்தில் இருக்க மக்களுக்கும் சரி, தன்னோட தம்பி ஆகிய கிருஷ்ணருக்கும் சரி நிறைய உதவிகள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. பலராமர் கிருஷ்ணர் 2 பேருமே வந்து கொஞ்சம் வளர்ந்து பெரியவர் ஆனதுக்கப்புறம் என்ன போகிறாங்க அப்படின்னா, மதுரா நகருக்கு போயிட்டு அங்கே கம்சனையுமே அழிக்கிறாங்க. அழித்துட்டு மதுரா நகர் மக்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப நல்வழிப்படுத்தி அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பலராமரோட ஆயுதம் ஏற்கலப்பையாக இருந்தாலுமே கதாயுதம் பயிற்சியில் வந்து இவர் ரொம்பவே கை தேர்ந்தவர். நிறைய மாணவர்களுக்கு வந்து இவர் கதாயுதம் பயிற்சி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த கௌரவர்களில் மூத்தவரான துரியோதனன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாண்டவர்கள், கௌரவர்கள், துரியோதனன், கிருஷ்ணர் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போதைக்கு பலராம அவதாரத்தில் என்ன நடக்குது, துரியோதனனோட சம்மந்தப்பட்ட காட்சிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ துரியோதனனுக்கு அந்த கதாயுதம் பயிற்சி கொடுத்ததே பலராமன் அவர்கள் தான். பலராமன் அவருடைய ரொம்பவே ஒரு மாண்புமிகு மாணவன் வந்துட்டு துரியோதனன். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு பாச பிணைப்பும் எப்போவுமே இருக்குது. பலராமர் அவர்களுக்கு வந்துட்டு ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் பிறக்கிறாங்க. அவரோட மகள் தான் வத்சலா. துரியோதனனோட மகனை வந்து பலராமரோட மகளான வத்சலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சகுனி அவர்கள் ரொம்பவே வந்து திட்டமிடுறாரு. ஏன்னா எப்படியாவது இவரை வந்து அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக அவர் வந்து திட்டமிடுறாரு. ஸோ சகுனி வந்து துரியோதனனோட தாய் மாமா. ஏன்னா அவர் சொல்கிறபடி தான் அவர் எல்லாமே வந்து பண்ணுவார். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ அவர் பேச்சை கேட்டுட்டு இவரும் அந்த மாதிரி கேட்கும்போது பலராமரோ இல்லை வத்சலாவோ அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வத்சலாவை அபிமன்யுவுக்கு மனம் முடிக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணரோட மகன் சாமன் வந்துட்டு துரியோதனனோட மகள் லக்ஷ்மணா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாரு. இதுக்கு துரியோதனன் ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பலராமர் வந்து துரியோதனனை சந்திக்கிறதுக்காக ஹஸ்தினாபுரம் போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. அதுக்கு துரியோதனன் சம்மதிக்காததுனால மிகுந்த கோவப்படுறாரு. பலராமன் தன்னோட ஏற்கலப்பையை எடுத்து ஒரு தட்டுறாரு. ஹஸ்தினாபுரமே வந்து ஆடி போகுது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர் இல்லையா அவர். அதன் பின்னர் அவங்க வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நல்லபடியாக கல்யாணமும் முடியுது. இதன் பிறகு நிறைய விஷயம் நடந்திருக்கு. மகாபாரத குருஷேத்திர போர் எல்லாமே வந்து நடந்திருக்கு. சொல்லப்போனால் அந்த போர் நடக்கிறதுல கூட பலராமர் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. என்னதான் கோவக்காரனாக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ரொம்பவே ஒரு நியாயமானவர், ரொம்பவே தர்மத்தை எல்லாத்தையுமே மதித்து நடக்கிறவர். இந்த பக்கம் வந்து பாண்டவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பாண்டவர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது தன்னோட தம்பி கிருஷ்ணர். இந்த பக்கம் தன்னுடைய மாணவனாகிய துரியோதனன் இருக்காங்க. யாருக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார், யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு? ஸோ இதனால எந்த பக்கமே அவர் வந்து கலந்துக்கல. ஏன்னா இங்கே துரியோதனனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மர் இருக்கார், துரோணாச்சாரியார் இருக்கார், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கர்ணன் அவர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பாண்டவர்களில் அர்ஜுனன், பீமன் எல்லாமே இருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா இருக்காங்க. ஸோ எதுலேயுமே தலையிடாமல் இந்த போர் நடக்கிறதுல விருப்பமும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு பலராமர், என்ன பண்ணுறாருனா தீர்த்த யாத்திரை போயிடுறாரு. தீர்த்த யாத்திரைனா அந்த ஒரு பக்தி ஸ்தலங்களுக்கு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அவர் திரும்ப வரும்போது குருக்ஷேத்திர போரில் பீமன் அவர்கள் அந்த கதையாலேயே துரியோதனனோட காலில் தொடைப்பகுதியில் அடித்து துரியோதனனை கொல்றாரு.
ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு முறையான செயல் கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு பலராமர். ஏன்னா அவருக்கு வந்து நியாயம்னா நியாயம்தான், அது வந்து யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பீமனை வந்துட்டு ரொம்பவே தாக்க முற்படுறாரு. நீ எப்படி இது பண்ணலாம், ஏன்னா கதத்தால் ஒரு கதத்தை அடிக்கலாம், நீ வந்து வேறு எப்படி வேணால் அவரை வந்து தாக்கியிருக்கலாம், ஆனால் தொடையில் அடித்து நீ அவரை கொள்வது வந்து அது ஒரு போர் நெறிமுறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பீமனை வந்து ரொம்பவே வந்து வசைப்பாடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது அவரோட துரியோதனனோட கர்ம வினைப்படி தான் நடக்குது, இது எல்லாமே வந்து நடக்க வேண்டிய கட்டாயத்தினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பலராமரை சாந்திப்படுத்துகிறாரு. இப்படியாக நிறைய இடங்களில் கிருஷ்ணருக்கும் சரி, அப்புறம் அந்த மதுரா நகர் மக்களுக்கும் கோகுலத்தில் இருக்க சிறுவர் சிறுமிகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக அவங்கள வந்து எந்த பிரச்சனையிலேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு பலராமர் தான். ஒரு சமயத்தில் கோகுலத்தில் இருக்க பெண்களுக்கு ஒரு பயங்கரமான அசுரனால் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கிற வரைக்கும் என் நாட்டு பெண்களுக்கு எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே போராடி அந்த அரக்கர்களையும் அசுரர்களையும் அவர் அழிச்சாரு. நாட்டில் அமைதி நிலவரத்துக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ இப்படியாக ஆதிசேஷன அவதாரமாகிய பலராமர் தசாவதாரத்தில் ஒரு மிக முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்காரு. சாட்சாத் விஷ்ணு பகவான் கூடவே வந்து ஒரு சகோதரராக அவர் வந்து பயணிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மகாபாரதம் மற்றும் குருஷேத்திர போர், பாண்டவர்கள் கௌரவர்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்து பார்க்க போகிற கிருஷ்ண அவதாரம் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம மகாபாரதத்தை பற்றியும் பேச போகிறோம், கர்ணன் இவங்கள பற்றியும் பேச போகிறோம். ஸோ இது எல்லாமே எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஸ்டே டியூன்டாக இருக்கலாம். இந்த வீடியோ பலராமர் பற்றின ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம பேசின இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.